வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. தற்பொழுது வரை மொத்த வாக்காளர்களில் 4 கோடி பேர் வாக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 76.43% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக ஆர்கே நகரில் 71.193% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. கோவையில் 71.16% வாக்குகளும், நாகை மாவட்டத்தில் 69.96% வாக்குகள், கடலூர் மாவட்டத்தில் 68.53% வாக்குகள், ராமநாதபுரத்தில் 63.14% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. சென்னை மாவட்டம் இந்த முறை வரலாறு படைத்திருக்கிறது. 68% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. செங்கல்பட்டு 69%, திருவண்ணாமலை 72, விழுப்புரம் 71, திருப்பத்தூர் 71% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறைந்த வாக்குகள் பதிவான தொகுதிகள் பாளையங்கோட்டை 56, கிள்ளியூர் 57%, குளச்சல் பார்த்தோமேனால் 60% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் கரூர் மற்றும் நாமக்கல் 76% வாக்குகள் தற்பொழுது வரை பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று கடந்த 2021 மொத்த வாக்காளர்கள் 6,29,00,000. அதில் பார்த்தோமேனால் 3,35,00,000 வாக்காளர்கள் மட்டுமே 3 மணி வரை வாக்களித்திருந்தனர். ஆனால் இந்த முறை 4,01,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், என்னதான் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றிருந்தாலுமே கூட அந்த வாக்குகளிலிருந்து தற்பொழுது வரை 4 கோடி பேர் 3 மணி வரை வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 3 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. அதற்குள் வாக்குப்பதிவானது நிறைவடைய இருக்கிறது. அதற்குள் வாக்களிக்காதவர்கள் உடனடியாக பார்த்தோமேனால் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 6 மணிக்குள் வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் முறை வழங்கப்பட்டு அவர்கள் 7 மணி வரை வாக்களிப்பதற்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் கொளத்தூர் தொகுதி 70%, எடப்பாடி தொகுதி 75%, பெரம்பூர் 71%, காரைக்குடி தொகுதி 61%, திருச்சி கிழக்கு தொகுதி 68% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. காரைக்குடி உள்ளிட்ட தொகுதியில் பார்த்தோம்னால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 67%, வில்லிவாக்கம் 70%, திருவிக நகர் குறைந்த வாக்கு பதிவாகி இருக்கிறது 62%, மயிலாப்பூர் 60%, எழும்பூர் 68%, ராயபுரம் 63% வாக்குகள் தற்பொழுது வரை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்ஐஆர் மூலமாக டபுள் என்ட்ரி உயிரிழந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,73,00,000 பேர். இதில் 4,01,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இன்னும் 3 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் மொத்தம் வாக்குகளில் 5 கோடி வரை பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாக்களிப்பாதவர்களுக்கு இந்த இறுதி வாய்ப்பானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமப்புற பகுதிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை தற்பொழுது ஆற்றி வருகிறார்கள். இதில் காஞ்சிபுரம் 72%, திருவள்ளூர் 68, வேலூர் 71, கள்ளக்குறிச்சி 71, ராணிப்பேட்டை 72% வாக்குகள் தற்பொழுது வரை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.